தீபாவளி போனஸாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரிய மாற்றங்கள் கொண்டுவர உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் எந்தெந்த பொருட்களின் விலை குறையலாம், என்னென்ன பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம். इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. நடுத்தர குடும்பங்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்டோருக்கு தீபாவளி போனஸாக ஜிஎஸ்டி வரியில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாக சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் மோடி அறிவித்தார். அதன்படி தற்போது உள்ள 5, 12, 18 மற்றும் 28% என்ற வரி அடுக்குகளை 5, 18% குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் ஆடம்பர பொருட்களுக்கான வரியை 40% உயர்த்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தற்போது 12% வரி அடுக்கில் உள்ள அன்றாட வீட்டு உபயோகப் பொருட்கள், காப்பீட்டு பிரீமியம் தொகைகள் 5% ஜிஎஸ்டி வரி அடுக்கில் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தினசரி நுகர்வு பொருட்களான காய்கறிகள், ஸ்டேஷனரி பொருட்கள், சாக்லேட், மாவு வகைகள், நொறுக்கு தீனி வகைகள், நட்ஸ், கொக்கோ பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், வெண்ணெய், நெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை 5% வரிக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர ஆடைகள், காலணி, கண்ணாடி, சைக்கிள் உள்ளிட்ட பொருட்களையும் 5% வரி அடுக்குக்குள் கொண்டுவர உள்ளதாக சொல்லப்படுகிறது. மருந்து பொருட்கள், உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ உபகரணங்களுக்கான வரியை 12% இருந்து 5 அல்லது வரி கிடையாது என அறிவிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல டெக்ஸ்டைல், உரம் உள்ளிட்ட வேளாண் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியையும் குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கான வரியை 28 இருந்து 18% குறைக்க உள்ளதாகவும், ஆட்டோமொபைல் துறையை பொறுத்தவரை 350 சிசி வகை இருசக்கர வாகனங்களுக்கான வரியை 28% இருந்து 18%, 1200 சிசி கொண்ட சிறிய ரக கார்களுக்கான ஜிஎஸ்டி மற்றும் செஸ் வரியை 31% இருந்து 18% வரி அடுக்கிற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ஹைபிரிட் வகை கார்களுக்கான வரியையும் 18% குறைக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையால் விவசாயம், ஜவுளி, உரங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஆட்டோமொபைல், கைவினைப் பொருட்கள், சுகாதாரம், காப்பீடு, கட்டுமானம், போக்குவரத்து போன்ற பொருளாதார துறைகளுக்கு பயனளிக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் புகையிலை மற்றும் பான் மசாலா, ஆடம்பர பொருட்களுக்கு புதிதாக 40% ஜிஎஸ்டி என்கின்ற வரி அமைப்பை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வைரம், விலை மதிப்பற்ற கற்கள், ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருட்கள் அதே விகிதத்தில் தொடர்ந்து வரி விதிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்கள் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரம்பிற்கு வெளியே தொடர்ந்து இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த வரி திருத்தத்தால் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையவும், அத்தியாவசியமற்ற பொருட்களின் விலை பல மடங்கு உயரவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதனிடையே பிரதமர் மோடி தலைமையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சவுகான், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். விரைவில் வரைவு ஜிஎஸ்டி கொள்கை வகுக்கப்பட்டு அது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் பெற்று அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் களம் காணும் வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியை கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம், போட்டி இருந்தால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சிபி ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அதை எதிர்த்து களமிறங்குவது ஜனநாயக கடமை என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. அதனால் பொருத்தமான வேட்பாளரை தேர்வு செய்ய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன.
இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரசின் டெரிகோ பிரைன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் திமுகவை சேர்ந்த ஒருவர் அல்லது சசி தரூரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சந்திரயான் திட்ட இயக்குனரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான மயில்சாமி அண்ணாதுரையின் பெயர் பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மாலை கார்கேவின் இல்லத்தில் மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உறுதியான முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று பகல் 12:30 மணிக்கு மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. Tomorrow there's a meeting in Mr. Kharge's house at 12:30. வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் இன்று இறுதியான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கும்படி ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்ததாக தெரிகிறது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டும் ராஜ்நாத் சிங் ஆதரவு திரட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மதுரை மற்றும் நெல்லையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தின் பரபரப்பு காட்சிகள் தான் இவை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அண்மையில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது பேசுபொருளானது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மயத்தை கைவிடுதல், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விரைவில் ஒரு மாநிலம் முழுமைக்கும் ஒரே மாதிரியான சம்பளத்தை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கடையில் நான் அறிவிக்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இது மாநில அரசு அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சம்பள உயர்வு கொடுப்பது என்பதை நீங்க அரசோட கலந்து பேசிக்கொண்டு இந்த போராட்டம் இதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் இத்தனை பணியாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகாம இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அதிகாரிகள் பழிவாங்குவதாகவும், எனவே அவர்களை வெளியேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்த அவர்கள் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் போராட்டத்தை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடன் மாநகராட்சி நிர்வாகத்தினர் 6 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் தீபாவளி போனஸ், மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி ஊதிய உயர்வு, பணியில் இருந்து நீக்கப்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு மீண்டும் பணி உள்ளிட்ட 4 வாக்குறுதிகளை துணை ஆணையர் எழுத்துப்பூர்வமாக அளித்தார். ஆனால் கோரிக்கைகள் சார்ந்து மாநகராட்சி நிர்வாகம் உரிய முடிவுகள் எடுக்கவில்லை என கூறியும் வாக்குறுதிகளை ஏற்க மறுத்தும் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலையில் தொடங்கிய போராட்டம் இரவு 9 மணி வரை என சுமார் 12 மணி நேரம் நடைபெற்றதால் மதுரையே பரபரப்பாக மாறியது. இந்நிலையில் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க மறுத்த காவல்துறையினர் ஏராளமானோரை கைது செய்தனர். ஒத்துழைக்க மறுத்த பணியாளர்களை குண்டுக்கட்டாக வாகனங்களுக்கு தூக்கிச் சென்றனர். இதேபோல நெல்லை மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மைய அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட PF உள்ளிட்டவை அலுவலகத்தில் செலுத்தப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உதகை அருகே மசனகுடியில் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கரடியால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர்.
திருப்பி இதுக்குள்ளேயே இருக்கு. நம்ம இங்கிட்டு வந்தோம், இப்படி வந்தோம். அப்போ அதான் உள்ளுக்கு போய் அறுபத்தி 65 விழுக்காடு வனப்பகுதி கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் புலி, சிறுத்தை, கரடி, காட்டுமாடு, சென்னாய் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. வனத்தை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகரித்து வருவதால் வனவிலங்குகள் அடிக்கடி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் நுழைந்து விடுகின்றன. உணவுக்காக வீடுகளுக்குள் புகுந்துவிடும் இந்த விலங்குகள் சில சமயங்களில் மனிதர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி விடுகின்றன. அந்த வகையில் தற்பொழுது மசினக்குடி பகுதியில் கரடி ஒன்று ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்த கரடி மசினக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து குடியிருப்பு வாசிகளை மிரட்டி வருகிறது. இந்த கரடி நேற்று காலை சிவக்குமார் காலனி பகுதியில் உள்ள ரிஜு என்பவர் வீட்டிற்குள் புகுந்தது. அங்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா என பாத்திரங்களை உருட்டிய கரடியை பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விரட்டினர். ஆனால் அவர்களது உருட்டலுக்கெல்லாம் அஞ்சாத அந்த கரடி மற்றொரு வீட்டிற்குள் புகுந்து தனது வேலையை காட்டியது. இது குறித்து உடனடியாக மசனக்குடி வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற வனத்துறையினர் அந்த கரடியை தீப்பந்தம் வைத்து விரட்ட முயற்சி செய்தனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக 10ற்கு மேற்பட்ட வனத்துறையினர் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி செய்தும் அது அசைந்து கொடுக்கவில்லை. இறுதியில் அந்த கரடி குடியிருப்பு பகுதிக்குள் உள்ள புதருக்குள் சென்று மறைந்து கொண்டது. இதனால் அந்த கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். கரடியின் நடமாட்டம் குறித்து ஆரம்பத்திலேயே பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் விட்டதால் தான் தற்பொழுது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த கரடியை மயக்க மருந்து செலுத்தி பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் இந்தியா கூட்டணியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதலான கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையரின் விளக்கம் எழுப்பியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகாரில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்று வினவியுள்ளார். புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை இளம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பதிவுக்கான விதிகளின் கீழ் விசாரணைக்கான நடைமுறை, 2 முறை முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு மற்றும் அதற்கான காலக்கெடு ஆகியவை எதிர்வரும் பீகார் மாநில தேர்தலில் பெருமளவிலான வாக்காளர்களை விலக்கச் செய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்க்கப் போகிறது என்றும் கவலை தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் திமுக முறையிட்டுள்ள நிலையில் இது எப்போது நிறைவேற்றப்படும் என்றும், வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நியாயமான தேர்தல்கள் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் நடந்தது. அவ்வாறு கலந்தாய்வில் பங்கேற்றவர்களில் தகுதியானவர்களுக்கு கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி முதல் சுற்று கலந்தாய்வில் MBBS, BDS போன்ற இடைநிலை மருத்துவ படிப்புகளில் 7513 அரசு ஒதுக்கீட்டு இடங்களும், 2004 சுயநிதி கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் என மொத்தம் 9517 இடங்கள் நிரம்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
மீதமுள்ள இடங்கள் மற்றும் இடஒதுக்கீட்டில் இடத்தை பெற்று கல்லூரிகளில் சேராத இடங்கள் 2வது சுற்று கலந்தாய்வில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் கூறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் 10% வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றார். இதுவரை ஒரு 10% அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 98% அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளை கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும். அப்படி எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மணிந்து ஆட்சி அளிக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் மாடல் ஆட்சி. ஏழைகளுக்காக அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தவேக மாநாட்டிற்கு இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரையை அடுத்த பாரபத்தியில் நடைபெறும் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வாகனங்களுக்கான வழித்தடம் குறித்த அறிவிப்பை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் இருசக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியப்பட்டி, ஆவியூர் வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் பார்த்திபனூர், நரிக்குடி, திருச்சுழி வழியாக பயணிக்க வேண்டும். தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் திருபுவனம், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் திண்டுக்கல், பாண்டியராஜபுரம், மேலக்கோட்டை வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் இருந்து வரும் வாகனங்கள் ஆண்டிப்பட்டி, கணவாய், நாகமலக்கோட்டை, கப்பலூர் மேம்பாலம் வழியாக பயணிக்க வேண்டும். இதேபோல் சென்னை, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் என வட மாவட்டங்களில் இருந்து திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் விரகனூர், அருப்புக்கோட்டை சந்திப்பு வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் என மதுரை மாவட்ட காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டு கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதில் பனையூரில் கட்சி அலுவலகம் தொடங்கியது, ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கக்கூடிய கருவி வைத்தது, ராமதாஸை கேட்காமல் உரிமை மீட்க தலைமைக்காக என்ற பெயரில் நடைப்பயணம் மேற்கொள்வது என்பன உள்ளிட்டவை அடங்கும். இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு அன்புமணிக்கு ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தபால், மின்னஞ்சல் மற்றும் செல்போன் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக செவ்வாய்க்கிழமை அன்று தைலாபுரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. அரியலூரில் ரதத்தில் பரப்புரை செய்து கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் சாலையோரம் நடனக்கலைஞர்கள் விஜயகாந்த் போல வேடமணிந்து நடத்திய கலை நிகழ்ச்சி மேடைக்கு ஆர்வத்துடன் சென்ற காட்சியே இது. அரியலூரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரதத்தில் பயணித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவரை வரவேற்கும் விதமாக பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் நடனக்கலைஞர்கள் விஜயகாந்த் வேடமணிந்து நிகழ்ச்சி நடத்தினர். அவர்களை கண்ட பிரேமலதா விஜயகாந்த் உடனடியாக கீழே இறங்கி மேடைக்கு சென்று உரையாற்றினார். தேமுதிக மூன்றாவது பெரும் கட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதை நம்பர் 1 கட்சியாக கொண்டு வர வேண்டிய வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்திலே தலைவர் காலடியிலே சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகவுக்கான வெற்றி நாள். முன்னதாக காலணி விற்பனையகம் சென்ற அவர் காலணிகள் வாங்கி கொடுத்தார். சென்னையில்
பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பான மற்றும் வசதியான பேருந்து சேவையை வழங்கும் பொருட்டு முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பள்ளிகளுக்கு சிறப்பு மாணவர் பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பேருந்துகள் மாணவர்களை மட்டுமே ஏற்றிக்கொண்டு அவர்களை பள்ளி வளாகத்தில் உள்ளே சென்று விடவும், மீண்டும் பள்ளி வளாகத்திலிருந்து ஏற்றிக்கொண்டு உரிய வழித்தடத்தில் கொண்டு விடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை சென்னை திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்டன் அரசு பள்ளியில் இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் மாணவர்களுக்கான பேருந்து பயண அட்டையையும் உதயநிதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சொத்துக்கள், முதலீடு தொடர்பான ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அமைச்சரும் திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐ பெரியசாமி வீட்டில் கடந்த சனிக்கிழமையன்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமார் மற்றும் மகளின் வீடுகள், அலுவலகங்கள், அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சில முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் நகல் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சோதனையின் போது சொத்து, முதலீடு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக சனிக்கிழமை பயணிக்க இன்று காலை 8 மணி முதல் முன்பதிவு தொடங்குகிறது. அதற்கு முந்தைய நாட்களுக்கான முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்த்தன. பல ரயில்களில் காத்திருப்போர் பட்டியலில் கூட முன்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியில் ரயில் பயணம் செய்ய முன்பதிவு இன்று தொடங்குகிறது. ஒரு நாள் முன்னதாக அக்டோபர் 19இல் பயணிக்க நாளை முன்பதிவு செய்யலாம். தீபாவளி நாளில் பயணிப்பதற்கு நாளை மறுநாள் முன்பதிவு தொடங்கும். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒட்டுமொத்த நாடும் தேர்தல் ஆணையத்திடம் பிரமாண பத்திரம் கேட்கும் என்று ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பீகாரில் தனது பேரணியில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் காங்கிரஸ் ஆட்சியில் கடும் எதிர்வினையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றார். பிரதமர் மோடியும் இந்திய தேர்தல் ஆணையமும் இணைந்து பாரத தாயை தாக்கவும் அரசியலமைப்பை அளிக்கவும் முயற்சிப்பதாக கூறிய ராகுல் காந்தி, அதற்கு தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தன்னிடம் பிரமாண பத்திரம் கேட்கும் தேர்தல் ஆணையத்திடம் மக்கள் பிரமாண பத்திரம் கேட்பார்கள் என்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் தாயகம் திரும்பிய சுபான்சு சுக்லா பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் ஆய்வு செய்த சுபான்சு சுக்லா கடந்த மாதம் பூமிக்கு திரும்பினார். இந்நிலையில் இந்தியாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வந்தடைந்த சுபான்சு சுக்லாவுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் அவர் பிரதமர் மோடியை சந்தித்தார். தனது விண்வெளி பயண அனுபவம் குறித்து பிரதமரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். முன்னதாக சுபான்சு சுக்லாவின் சாதனைகள் குறித்து மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அவர் பேசும்போது பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர், விண்வெளி வீரர் மீது ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு கோபம் என்றார். उस भूमिका को निभाने के हेतु जो टेक्नोलॉजी अपनाई गई वो भी गत 10 वर्षों में சுபான்சு சுக்லாவை கௌரவிக்க எதிர்க்கட்சிகள் தவறிவிட்டதாகவும் ஜிதேந்திர சிங் கூறினார். மும்பையில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் பல்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. செம்பூர், காட்கோப்பர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பலத்த மழையால் சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகனங்கள் மிதந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது.
वाले तो न्यूज़ वाले हो तो फिर नीचे जाके बनाओ ना थोड़ा सा भी बनाऊंगा பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து முடங்கியதால் காலையில் பணிக்கு சென்றவர்கள் தவித்தனர். விட்டுவிட்டு மழை பெய்ததால் நீர் வடியாத நிலையில் பல்வேறு சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தண்டவாளங்களிலும் நீர் தேங்கி நிற்பதால் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து முடங்கியதால் பொதுமக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் யுபிஐ பண பரிவர்த்தனை பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனை தொடர்பாக நாட்டின் முன்னணி வங்கியான எஸ்பிஐ ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் யுபிஐ பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்படிப்படையில் கடந்த ஜனவரியில் சராசரியாக தினசரி 75,743 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடைபெற்ற நிலையில் ஜூலை மாதத்தில் 80,919 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆகஸ்ட் மாதத்தில் தினசரி பரிவர்த்தனை அளவு 90,446 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனை மதிப்பளவில் மட்டுமின்றி யுபிஐ பண பரிமாற்றத்தின் எண்ணிக்கை அடிப்படையிலும் அதிகரித்து வருகிறது. அதன்படி ஜூலை மாதத்தில் தினசரி பண பரிவர்த்தனையின் எண்ணிக்கை 67 கோடியே 50 லட்சமாக அதிகரித்துள்ளது. மேலும் மாநில அளவிலான யுபிஐ பயன்பாடு குறித்த தரவுகளையும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. அதன்படி யுபிஐ பயன்பாட்டில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. ஜூலை மாதத்தில் நடைபெற்ற ஒட்டுமொத்த பரிவர்த்தனையில் மகாராஷ்டிரா மட்டும் 9.8 விழுக்காடு பங்களிப்பை கொண்டுள்ளது. அதற்கடுத்த இடங்களில் கர்நாடகாவும் உத்தரப்பிரதேசமும் இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் பள்ளிக்குள் குட்டி யானை ஒன்று நுழைந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்து வகுப்பறை கதவை மூடிக்கொண்டனர். வயநாடு மாவட்டத்தில் உள்ள புல்பள்ளி கிராமத்தில் சேக்காடி அரசு பள்ளிக்குள் பிறந்து சில நாட்களே ஆன யானைக்குட்டி திடீரென உள்ளே நுழைந்தது. தாய் யானையை பிரிந்து வந்த சோகம் ததும்பிய குட்டி யானையின் நிலை பரிதாபமாக இருந்தது. குட்டி யானையை கண்ட பள்ளி மாணவிகள் கூச்சலிட்டு வகுப்பறைகளின் கதவுகளை மூடினர். வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குட்டி யானையை வனத்துறையினர் அழைத்துச் சென்றனர். தாய் யானையுடன் சேர்க்க முயற்சித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நகர்மன்ற தலைவர் பதவியை மீண்டும் திமுக கைப்பற்றியது. 30 வார்டுகளை கொண்ட சங்கரன் கோவில் நகராட்சியின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலமாக பதவியை இழந்தார். அதனைத் தொடர்ந்து காலியாக உள்ள தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுகவை சேர்ந்த 6வது வார்டு உறுப்பினர் கௌசல்யா, அதிமுகவை சேர்ந்த அண்ணாமலை புஷ்பம் ஆகியோர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டனர். நிலையில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் கௌசல்யா 22 வாக்குகள் பெற்று நகர்மன்ற தலைவராக தேர்வானார். அவருக்கு சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நகர்மன்ற தலைவர் பதவியை மீண்டும் திமுக கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்த கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று புதிதாக தேர்வான நகர்மன்ற தலைவர் கௌசல்யா தெரிவித்தார். மக்கள் அடிப்படை தேவை எல்லா பணிகளையுமே நான் சிறப்பாக செய்வேன். அதிமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்களும் கௌசல்யாவுக்கு வாக்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. செப்டம்பர் 9 முதல் 28ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு இன்று மதியம் அறிவிக்க உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய 20 ஓவர் அணி கடந்த தொடர்களில் சிறப்பாக விளையாடி வரும் நிலையில் அதே அணி தொடருமா அல்லது கடந்த IPL சீசனில் சிறப்பாக விளையாடிய இந்திய டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகளின் பட்டியல் வெளியான நிலையில் இன்று இந்திய அணி குறித்த அறிவிப்பு வெளியாகிறது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் செப்டம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொள்கிறது. தொடர்ந்து செப்டம்பர் 14ஆம் தேதி பாகிஸ்தானையும் 18ஆம் தேதி ஓமனையும் எதிர்த்து விளையாடுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுகள் 2 வாரங்களில் தெரிந்துவிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் கடந்த வாரம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் மெக்ரான், இத்தாலி பிரதமர் மிலானி, நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உள்ளிட்டோருடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் அதிபர்கள் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்கு ரஷ்ய அதிபர் புதின் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார்.
And if we do, we have a good chance. I think if we have a trial, there's a good chance of maybe ending it. But he's expecting my call when we're finished with this meeting. ஐரோப்பிய நாடுகளின் நிதி உதவியுடன் அமெரிக்காவிடமிருந்து 7,86,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வது குறித்தும் ட்ரம்புடன் ஆலோசனை நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பிலிருந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகளின் பலம் அந்த அடிப்படையில் நாம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் மக்களவையில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய இடங்களையும் சேர்த்து தான் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு என்பது முடிவு செய்யப்படும். அந்த வகையில் முதல்ல மக்களவை இடங்கள்ல மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் 543, அதுல ஒரு இடம் காலியாக இருக்கு. இதுல என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 249 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுவே மாநிலங்களவையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற மொத்த இடம் 245, அதாவது நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து அதுல 5 இடங்கள் காலியாக இருக்கு. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 129 உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணிக்கு 105 உறுப்பினர்களும் இருக்காங்க. சோ இது ஒட்டுமொத்தமாக 2 மக்களவை மாநிலங்களவை இது இரண்டையும் சேர்த்து வரக்கூடிய அந்த பலம் என்ன அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம். இதுல மக்களவை மாநிலங்களவை அதுல இப்போ இருக்கிற உறுப்பினர்களை சேர்த்து பார்த்தோம்னா மொத்தமாக 786 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல மெஜாரிட்டி அதாவது வெற்றி பெறணும் அப்படின்னா 394 பேரோட ஆதரவு தேவைப்படும். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2 அவைகளையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கு. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 354 உறுப்பினர்களுடைய ஆதரவு தான் இருக்கு. அப்போ 394க்கு மேல இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய அந்த அறிவிப்பு என்பது மற்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களுடைய பாஜக அல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய அந்த முடிவுகள் மாறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற இந்த நம்பர்ஸ் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிஷாவையொட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா வடக்கு ஆந்திரா அருகே இன்று கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வந்ததால் கோபமடைந்தார். தனது ஒவ்வொரு பரப்புரையிலும் நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸை விட்டு அரசு இடையூறு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது யார் ஓட்டிட்டு வராங்க அவர் பேசுற மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் 4வது நாளாக நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாளில் செம்படை பேரணி நடைபெற்றது. பெரியார் நூற்றாண்டு நினைவு வளைவில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்தார். மரியாதை நிமித்தமாகவே சந்தித்து பேசியதாக கூறிய நயினார் நாகேந்திரன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என விளக்கமளித்தார். அரசியல் கருத்துக்கள் நாங்கள் எதுவுமே பேசல. தனிப்பட்ட முறையில் உள்ள கருத்துக்களை பற்றி மரியாதை நிமித்தமாக தான் நான் பேசியது.
மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிய விவகாரம் தொடர்பாக தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். அதுவரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். கடலூர் அடுத்த வளையமாதேவியில் கிராம மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக சிஐஎஸ்எஃப் அதிகாரியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் என்எல்சி நிறுவனத்திற்குரிய இடத்தின் வழியாக சென்றதாகவும் அதை சிஐஎஸ்எஃப் வீரர் தடுத்து நிறுத்திய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. சிஐஎஸ்எஃப் வீரரை கண்டித்து கிராம மக்கள் ஒன்று திரண்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மது அருந்திவிட்டு தாக்குதல் நடத்திய சிஐஎஸ்எஃப் வீரரை கைது செய்தனர். மூக்கில் ரத்தம் வழிய உயிருக்கு போராடிய குழந்தையை துரிதமாக செயல்பட்டு ரயில்வே காவலர்கள் காப்பாற்றினர். காரமடையிலிருந்து கோவை நோக்கி சென்ற மெமு ரயிலில் பயணித்து 2 வயது குழந்தையின் தொண்டையில் மிட்டாய் சிக்கிக் கொண்டது. அடுத்த சில நொடிகளில் மூக்கில் ரத்தம் வழிய குழந்தை மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளது. இதனை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படை பெண் ஆய்வாளர் சற்றும் யோசிக்காமல் துரிதமாக செயல்பட்டு குழந்தையின் முதுகில் தட்டி குழந்தையை காப்பாற்றினார். மாவட்ட நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இன்று திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இருப்பினும் போராட்டத்தை கைவிடுமாறு மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து திட்டமிட்டபடி ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயிலை மறித்து போராட உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் மீது மாணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கல்லூரியில் படித்து இடைநின்ற மனோஜ் என்பவர் கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்தாததால் மாற்றுச் சான்றிதழ் வழங்க கல்லூரி முதல்வர் சந்தனமாரி மறுத்துள்ளார். இதனால் மனோஜ் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த உடற்கல்வி கௌரவ விரிவுரையாளர் பூபதிராஜன் கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த மனோஜ் தாக்கியதில் காயமடைந்த பூபதிராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பணியாளர்கள் மனோஜை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் புலி நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லக்கூடிய சாலையில் மழையில் நனைந்தவாறு புலி சாலையோரம் நடந்து சென்றது. பின்னர் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து ஒரே நாளில் 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக லாரியின் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. நீடாமங்கலத்தில் இருந்து ரயில் மூலமாக 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தென்காசி மாவட்டத்திற்கும், பேரடம் பகுதியில் இருந்து ரயில் மூலமாக 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அரவைக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. முன்னதாக பேரடம் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரிகள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை இஸ்கான் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி கிருஷ்ணர் கோவில் கண்காட்சி நடைபெற்றது. கிருஷ்ணரின் 6 அவதாரங்கள் கொண்ட கோவில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு போட்டியில் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஓசூரில் மேம்பாலம் விரிசல் சீரமைப்பு பணிகள் தொடங்கியது. ஓசூர் பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி விரிசல் ஏற்பட்டதால் அவ்வழியே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் செகந்திராபாத்தில் இருந்து புதிதாக 4 பேரிங்கிகள் வந்தடைந்ததால் மேம்பால சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெறுகிறது. இதனால் கிருஷ்ணகிரியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் சீதாராம் நகர் பகுதி உள்வட்ட சாலை வழியாகவும், பேருந்துகள் உள்ளிட்ட பயணிகள் வாகனங்கள் ஓசூர் பேருந்து நிலையம் செல்லும் சர்வீஸ் சாலையிலும் அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் மண்மலை கிராமத்தில் உள்ள குன்றுமேடு பாலசுப்பிரமணிய கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவில் பணிகளை முறையாக செய்து முடிக்காமல் உண்டியலை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கிராம மக்களை அனுமதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் தற்காலிக உண்டியல்களை திறந்து காணிக்கையாக கிடைக்கப்பெற்ற 1,73,000 ரூபாயை எடுத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாகன சோதனையின் போது மினி லாரி நிற்காமல் சென்றதோடு காவலருக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியது. தக்கலை காவல் நிலையம் அருகே சோதனைக்கு நிறுத்துவது போல் நின்ற மினி லாரி திடீரென புறப்பட்டதால் அதன் மீது காவலர் பெல்ஜின் ஜோஸ் ஏறி நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் வாகனத்தை ஓட்டுநர் வேகமாக இயக்கியதால் காவலர் கீழே விழுந்து தரையில் இழுத்துச் செல்லப்பட்டு காயமடைந்தார். இந்நிலையில் தலைமறைவான ஓட்டுநர் அருள் சுந்தரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியது தெரியவந்தது. ஜெய்ப்பூரில் நடந்த நடப்பாண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டியில் மணிகா விஸ்வகர்மா வெற்றி மகுடம் சூடியுள்ளார். வரும் நவம்பர் மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் மணிகா விஸ்வகர்மா கலந்து கொள்ள உள்ளார். அரசியல், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் இறுதியாண்டு படித்து வரும் இவர் கடந்த ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் ராஜஸ்தான் போட்டியிலும் பட்டம் வென்றார். போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்களை வழங்க ஏதுவாக முதற்கட்டமாக 1137 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 157 கோடியே 81 லட்சம் ரூபாயும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 54 கோடியே 41 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டத்திற்கு 152 கோடி ரூபாய் என மொத்தம் 1137 கோடியே 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2023 ஜூலை முதல் 2024 ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து தன்னிடம் யாரும் பேசவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனக்கு தம்பி போன்றவர் என்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருசக்கர வாகனத்திற்குள் பதுங்கியிருந்த கொம்பேரி முக்கன் பாம்பு உயிருடன் பிடிக்கப்பட்டது. அனுஷ்யம் தியேட்டர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கலைவாணி என்பவரின் இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு நுழைந்தது. அதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வந்த வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் பாகங்களை கலற்றி உள்ளே சிக்கியிருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலையில் சென்ற சிறுவன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய் கடித்து பலத்த காயமடைந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த சபரிநாதன் என்ற சிறுவன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். திங்கட்கிழமை காலை சைக்கிளில் சென்றபோது பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய் அவரை பாய்ந்து கடித்தது. இதில் கை கால்களில் பலத்த காயமடைந்த சிறுவன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருப்பதி மலையடிவாரத்தில் பக்தர்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகம், வேத பல்கலைக்கழக வளாகம் ஆகிய பகுதிகளில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற பக்தர்களும் மாணவர்களும் அச்சமடைந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். வனத்துறையினர் 8 இடங்களில் சிறுத்தையை பிடிக்க கூண்டுகளை வைத்த நிலையில் அதில் ஒரு கூண்டில் சிறுத்தை சிக்கியது. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட சிறுத்தை மாமண்டூர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நிலை சரியில்லாத நபரை டோலி கட்டி தூக்கிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. உடுமலை வனக்கோட்டத்தில் உள்ள குளிப்பட்டி, குருமலை, மாவடப்பு, ஈசல் திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 6000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈசல் திட்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை மலை கிராம மக்கள் கரடுமுரடான பாதையில் டோலி மூலமாக தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர்.
சென்னை அருகே பல்லாவரத்தில் இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். வாடகை வீட்டில் குடியிருந்த மணிகண்டன் என்பவர் வீட்டு உரிமையாளர் மகள் குளிக்கச் செல்வதை நோட்டமிட்டு மறைந்திருந்து செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதைக் கண்டு இளம்பெண் கூச்சலிட்டதால் திரண்ட அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனை பிடித்து சாராமாரியாக தாக்கி காவலர்களிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் திருமணமான மணிகண்டன் இளம்பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்தது தெரியவந்தது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற அடிப்படையில் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்று அதிமுக பாஜக கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அதனை திமுக கூட்டணி கட்சிகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன. தமிழ்நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு கட்சியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேட்பாளரை தமிழராக அவர்கள் போட்டியிட செய்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புறக்கணித்து விடவோ அல்லது அந்த மக்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படவோ முடியாது. துணை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பக்கம் சாய மாட்டார்கள். என்றால் பாஜகவுடைய மதவாதமும் பாசிசமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே இதையெல்லாம் காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டிற்காக தமிழ் மண்ணிற்காக நாங்கள் எல்லாம் செய்கிறோம் என்று நமது முதலமைச்சர்கள் பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இதையும் சேர்த்து கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும்.